Praise the Lord. Thank you, Jesus. அப்பா, இந்த அருமையான காலை வேளையிலே நீர் மகிமைப்படுத்துவதா எங்களை உமது சபையிலே கூட்டினீர். இது உம்முடைய சபை ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சரீரமாக இருக்கிறோம். இந்த காலை வேளையிலே எங்கள் எல்லோருடைய சுயபலத்தோடு நாங்கள் எழும்பவும் இந்த நாளை நீர் கூட்டி கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் விசேஷமாய் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து வழி நடத்த நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாள் நாங்கள் கூடினது உம்மை துதிக்கவும், நாங்கள் உம்மை போற்றவும், உம்மை நாங்கள் மகிழ்ந்து களி கூறி உம்மை உயர்த்தவும் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் அமர்ந்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமது ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை பண்ணும் ஆண்டவரே. நாங்கள் உமது பிள்ளைகள் ஆண்டவரே. நாங்கள் உமது அடிமைகள். நீ சொல்ல நாங்கள் செய்வோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் முழுமையாக எங்களை ஆட்கொள்ளும். எங்கள் மீது உமது ஆவியானவரே அளவில்லாதபடி ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள் ஆண்டவரே. இந்த நாளிலே சபையிலே உமது பிள்ளைகளை நீர் கூட்டினீர். அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை சீக்கிரமாய் கொண்டு வாரும். இது உமது நாள். இந்த நாள் உங்களுடைய மகிமையின் நாள். இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் சபையிலே உமது பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்னது போல இந்த நாளிலே கூட்டி சேர்த்தீர் ஆண்டவரே. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகள் மாறாதவைகள். நீர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் நீர் மாறாதவர் ஆண்டவரே. உங்களுடைய மகத்துவம் மாறாதது ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் மாறாதது ஆண்டவரே. நீர் மாறாதவர் ஆண்டவரே. மாறாத தேவன் எங்கள் மத்தியிலே வருவதற்காக நீரே வல்லமையாக கிரியை செய்கிறீர். சோதரிக்கிறோம் ஆண்டவரே. வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை சீக்கிரமாய் கொண்டு சேரும் ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை உயர்த்தட்டும், வாழ்த்தட்டும். உமது சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். ஆமென். எத்தனை பேர் நீங்க உங்க வீட்டுல என்கேஜ்மெண்ட் கொண்டாடி இருக்கீங்க? என்கேஜ்மெண்ட்னா தெரியுமா? என்கேஜ்மெண்ட் என்ன சொல்லுவீங்க? கல்யாணம் பண்றதுக்கு முன்னால ஆயத்தமா ஒரு நாள் பண்ணுவாங்க. மோதிரம் மாத்துறது, நிச்சயதார்த்தம். உங்க வீட்டுல நிச்சயதார்த்தம் நடக்குது. நீங்க இருப்பீங்களா மாட்டீங்களா? இல்லன்னா அர்த்தம் என்ன? யாருக்கும் விருப்பம் இல்லை. இன்னைக்கு நிச்சயதார்த்த நாள். உங்க சபையில 2 பேர் அவங்கள ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்பட்டு ஒப்பு கொடுத்தத நீங்க அங்கீகரிக்கலன்னு அர்த்தம். எத்தனை பேர் நீங்க வரல? உங்க சர்ச்சு நீங்க கூடுறதை விட இது இம்பார்ட்டன்ட் நாள். தேவனுடைய சபையை நீங்க அங்கீகரிக்கலன்னு அர்த்தம். இட் நெவர் ஹேப்பன்ஸ். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஊர்ல எல்லாம் அதாவது அந்த நிச்சயதார்த்தம் சொல்லும்போது அவங்க எல்லாம் நாங்க ஆமேன்னு சொல்லி அவங்கள சபையில சேர்க்கிற நாள். நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து. விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலத்தை பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சமையலே சேர்த்து கொண்டு வந்தார். So this is a very important note.